T20 உலகக்கோப்பை கிரிக்கெட்டில் வங்கதேசம் நீக்கம் என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சடையாண்டி இணைகிறார். சடையாண்டி, விவரங்கள். நந்தா, உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடர் T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரானது பிப்ரவரி 7ஆம் தேதி தொடங்குகிறது. இந்த போட்டி இந்தியா மற்றும் இலங்கையில் நடத்தப்பட இருக்கிறது. வங்கதேசம் மற்றும் இந்திய நாடுகளுக்கு இடையே ஒரு அரசியல் சூழ்நிலை, ஒரு சாதகமான அரசியல் சூழ்நிலை இல்லை. அங்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது. இதன் காரணமாக வங்கதேச அணி இந்தியாவில் விளையாட மறுத்தது. தொடர்ந்து உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியிலிருந்து விலகுவதாகவும் போட்டியில் பங்கேற்க முடியாது எனவும் தொடர்ந்து தெரிவித்து வந்திருந்த நிலையில் 24ஆம் தேதி வரை அவர்களுக்கு சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் காலக்கெடு நிர்ணயித்திருந்தது. அதாவது இன்று மாலைக்குள்ளாக போட்டியில் பங்கேற்கிறீர்களா இல்லையா என்ற முடிவை தெரிவிக்க வேண்டும் என ஏற்கனவே அவர்களுக்கு காலக்கெடு நிர்ணயம் செய்யப்பட்டிருந்தது. அந்த வகையில் தற்பொழுது வரை இது தொடர்பாக எந்தவிதமான முடிவும் வங்கதேச கிரிக்கெட் வாரியம் எடுக்காத பட்சத்தில் அந்த அணிக்கு பதிலாக ஸ்காட்லாந்து அணியை சேர்ப்பதற்கு சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் முடிவு செய்திருக்கிறது. எனவே இந்த உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரிலிருந்து வங்கதேச அணி விலக இருக்கிறது. அதற்கு பதிலாக ஸ்காட்லாந்து அணி சேர்க்கப்பட இருப்பதாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வெளியிட இருக்கிறது. இந்த ஸ்காட்லாந்து அணிக்கு முதல் போட்டி, அதாவது குரூப் சி பிரிவில் வங்கதேச அணி இடம் பிடித்திருந்த அந்த குரூப் சி பிரிவில் ஸ்காட்லாந்து அணி சேர்க்கப்படும். பிப்ரவரி 7ஆம் தேதியே முதல் போட்டியில் வெஸ்ட் இண்டீஸ் அணியை அந்த அணி எதிர்த்து விளையாடி இருக்கிறது. எனவே வங்கதேச அணி விளையாடக்கூடிய போட்டிகளில் எல்லாம் ஸ்காட்லாந்து அணி விளையாடுவது போன்ற அட்டவணை தயாரிக்கப்பட இருப்பதாகவும் சர்வதேச கிரிக்கெட் கவுன்சிலிருந்து தகவல் வெளியாகி இருக்கிறது. நந்தா, நன்றி சடையாண்டி விவரங்களுக்கு.